ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கணும். அந்த தண்ணியிலே லைட்டாக சால்ட்டு போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். மாவு எவ்வளோ ரேஷியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு வந்து அந்த தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரணம் ரெடி பண்ணணும். பூரணத்துக்கு வந்து நெய் விட்டு நெய்யில் செஞ்சால் நல்லா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் நெய்யில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணுறோம். துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லத்தை வந்து நம்ம டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வெல்லத்தை நான் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, அது நல்லா திரண்டு அந்த வெல்லம் லிக்யூட் ஆகுது இல்லையா, அதை நல்லா வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா வந்து பூரணம் நமக்கு ரெடி ஆகிடும். அந்த ரெடியான பூரணத்தை வந்து எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறமா அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூவரசு இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில் வந்து நெய்யை தடவி கொஞ்சமாக மாவு நல்லா தின்னாக அதில் அந்த இலையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பூரணம் எடுத்து நடுவில் வச்சு இலையை வந்து நல்லா மடித்து விடணும். மடித்து இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ எதில் அவிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இட்லி குண்டானில் தான். ஸோ அந்த தட்டில் வந்து ஒரு இதுலேயும் நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த அதே மாதிரி இந்த ரெடி பண்ண கொழுக்கட்டை அந்த இலையெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர் நடக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இட்லி அவிக்கிறதுக்காக அந்த இட்லி குண்டானில் சுடுதண்ணி வச்சுட்டேன் அடுப்பில். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து அதில் வச்சிட வேண்டியதான். வச்சு நம்ம வந்து ஃபைனலாக கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி பாருங்கள் நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. ஸோ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் அதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். 3 லேயர்ன்றதால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றுக்கும் ஹோல் போட்டேன். சரி, மேலே இருக்க லேயர் வந்து வேகுமா என்னென்னு தெரியலையே அப்படின்றதால. ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபைனலாக வந்து கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதோட அந்த இலைலாம் வந்து எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த மாதிரி இலையில வச்சு செய்கிறதால அதோட ஆவியால் அதோட இதுவுமே வந்து சாரெல்லாம் வந்து இந்த கொழுக்கட்டைல இறங்கும் இல்லையா. ஸோ அதனால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இந்த இலையிலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வாழை இலையை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ரெண்டுமே ஆரோக்கியம்தான். ஸோ என்னோடய ஃபைனல் கொழுக்கட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நானும் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நிஜமாவே அந்த தேங்காய்